கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மகா பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மகா பரிசுத்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. அதற்காக முதலாவது நம் பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு மூலம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு அதோடு கூட நேரத்திலும் இப்பேற்பட்டதான ஒரு சத்திய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்காங்க. அதற்காக கூட நம் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு நாம் இந்த ஒரு பாடத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதர அறிவித்தவண்ணமாக ஓட்டத்தில் 1,44,000 மட்டும் என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தியானத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 1,44,000 அப்படின்ற ஒரு வார்த்தை அனுதினமே என்ன பண்ணுங்க, நம்முடைய சிந்தனையில குறைந்தபட்சம் ஒரு 5 டைம் என்ன பண்ணுங்க, நம்ம படிக்கும்போது இந்த ஒரு நம்பர் நம்முடைய ஞாபகத்தில் அங்க வரக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு நம்பர் நம்முடைய எண்ணங்கள்ல வந்துட்டாலும் இந்த ஒரு நம்பர்ல இந்த ஒரு 1,44,000 நாமும் ஒரு அங்கமாக இருப்போமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வருதுங்களா இல்லைங்களா? கண்டிப்பாகவே வருங்க. நம்முடைய எண்ணத்துல நம்ம எந்த ஒரு ஸ்டடி பண்ணாலும் என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை தியானிச்சுட்டு அந்த ஒரு பகுதியில நமக்கு உண்டான குணலட்சணத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ல நாமும் ஒருத்தர் அப்படின்றத நம்முடைய நினைவுகளுக்கு அது கொண்டு வரக்கூடியதாகத்தான் அங்க காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அப்ப இந்த ஒரு 1,44,000 குறித்து நம்ம அநேக சத்தியத்தில் அங்க கேட்டிருப்போம். அப்ப தேவன் எதன் மூலமாக இந்த ஒரு நம்பரை, அதாவது இந்த ஒரு 1,44,000 கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சகோதரனையோ சகோதரியோ அவருடைய ஓட்டத்துக்குள்ளாக அவருடைய தலையாகி சரீர அங்கத்துக்குள்ளாக ஒரு அங்கமாக தெரிவு செய்யறாங்க அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரும் அந்த ஒரு குணலட்சணமும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுதினமே நம்ம தியானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப தேவனும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு அங்கத்திற்கு 1,44,000 பேருக்கு உண்டான குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக அங்க காணப்படணும் அப்படின்றத நிழலும் பொருளுமாகவும் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலாகவும் படிப்பினையான பாடமாகவும் என்ன பண்ணியிருக்காருன்னா வேதத்தில் அநேக இடத்தில் அங்க பதிவு செய்யக்கூடியவராக அவங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, ஸோ அப்ப இந்த ஒரு ஓட்டம் ஓடக்கூடிய நாம நம்முடைய ஓட்டத்தில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு நம்பருக்கே உண்டான தகுதிகள் நம்மிடம் இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, காணப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பானவர்களே, நம்ம எதற்காகத்தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு நம்பர்ல நாமும் ஒரு அங்கமாக என்ன பண்ணிடணுங்க, எப்படியாவது நான் ஓடி அதை பிடித்து கொள்ளக்கூடியவனாக அங்க காணப்படணும் அப்படின்ற அனைத்து பிரயாசங்களோடு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு ஓட்டத்தில் நாம் ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். யாராவது சொல்ல முடியல, இல்லைங்க எனக்கு அந்த ஒரு பிரயாசம்லாம் இல்லை, சபை கூடி வரும்போது நான் கூடி வந்தா போதுன்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் வரேன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் எப்படியாயினும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டு தலையாகிய அந்த ஒரு சரீர அங்கத்துல நாமும் ஒரு அங்கமாக ஆகணும் அப்படின்ற அனைத்து பிரயாசங்களும் அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக என்ன பண்றேன்னா நாம் ஏறெடுக்கக்கூடியவங்களாகத்தான் அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இந்த ஒரு பிரயாசம் அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தின் அடிப்படையிலும் அவங்களுடைய எண்ணங்கள் கர்த்தரை பற்றுகிற அறிவினால அநேக விதத்துல அது மாறுபடக்கூடியதாகத்தான் அங்க காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறோம். ஸோ அப்படி மாறுபட்ட விதத்துல இருந்துட்டாலும் நாம் எப்படியாயினும் என்ன பண்ணிடணுங்க, அந்த ஒரு இலக்குல நாம் ஓடி அதை பிடித்து கொண்டவர்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஆதார வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பிலிப்பியருக்கு எழுதக்குள்ள அங்க சொல்றாங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஓட்டம் என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஓடுறோம், பிரயாசப்படுறோம், இந்த ஒரு பிரயாசங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வீணா போயிடக்கூடாது. இது கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு பதிலாக என்னத்தை கொடுத்துடக்கூடாதுங்க, துக்கத்தை அங்க கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு ஓட்டம் நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் உணர்ந்தவர்களாக என்ன பண்ணனா அங்க ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை இந்த ஒரு பிரயாசங்கள் நமக்கு இல்லை அப்படின்னா, இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல நம்முடைய ஓட்டங்கள் எப்படி ஆயிடுங்க, வீணாக பிரயாசப்பட்டது போல் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ நம்முடைய பிரயாசங்கள் இருக்கு, அந்த ஒரு பிரயாசம் எப்படி இருக்குன்னு அப்படி சொல்லி பார்க்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இன்னுமாக அப்போஸ்தலன் அங்க பேசும்போது சொல்றாங்க, அதாவது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்றாங்க, கிரீடம் ஒருத்தருக்கு தான், ஆனா பந்தய சாலையில் என்ன பண்றாருங்க, அநேகர் ஓடுறாங்க. அப்ப நீங்க ஓடும்போது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்றத நான் பார்க்கிறேன். அப்ப என்னுடைய ஓட்டம் நான் அந்த ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்க காணப்படுதா அப்படின்றத நாம் ஒவ்வொருவரும் தான் நம்மை சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப நம்முடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு மற்றவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட மாட்டாங்க. அதனால நமக்கும் அந்த கிரீடம் வந்து சேராது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இன்னொரு இடத்துல சகோதரர் அங்க பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு முறையும் நம்முடைய சரீர அங்கத்தோடு கூட உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு சகோதரிகள் வராங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கிரீடம் என்ன இருக்குங்க, கை மாறி இருக்கு. இப்ப 6 காலகட்ட சபையில இருந்து அங்க கிரீடத்தை விட்டவர்களுடைய கிரீடம் தான் என்ன ஆகுதுங்க, நமக்கு வந்திருக்கு. ஸோ நாமும் அந்த கிரீடத்தாகத்தான் அங்க ஓடிட்டு இருக்கோம். அப்ப நமக்கு பின்பாக ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாக ஒரு சில சகோதரர்கள் வராரு அப்படின்னா, அப்ப நம்மில் யாரோ என்ன பண்ணிருக்குங்க, அந்த கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அதை விட்டுவிடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இந்த ஒரு காரியங்கள் நம்முடைய கண்கள் அறிந்து நாம் உணர்வுபூர்வமாக என்ன பண்ணிருக்கோங்க, நன்கு அறிந்தே மிஸ் பண்ணக்கூடியவங்களாக விட்டுவிடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப அதிக ஜாக்கிரதையோடு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடுவதற்கு பிரயாசப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்ப 6 காலகட்ட சபையில கடந்து இப்ப இந்த ஒரு கிரீடம் நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் அங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட அப்படின்னா, நம்மை போல் பரிதபிக்கப்படக்கூடிய ஜனங்கள் வேறு யாரும் அங்க இருக்க முடியாது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப நமக்கு பின்பாக யார் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னும் இந்த ஒரு சுவிசேஷ யுகம் அங்க கடந்து போவதற்கு என்ன இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான், சுவிசேஷ யுகம் அங்க முடிவுல அறுப்பின் காலத்துல நம்ம காணப்படுறோம். இப்ப அந்த ஒரு அறுப்பின் காலத்துல காணப்படக்கூடிய நாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கிரீடத்துக்கு உண்டான அந்த ஒரு ஓட்டத்தை நாம் சரியாக அங்க ஓடி முடிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் அந்த ஒரு கிரீடத்துக்கே உண்டான வாய்ப்பில் அங்க கடந்து போவோம் அன்பானவர்களே. ஒருவேளை அதுக்கே உண்டான கிரியை நம்மிடம் காணப்படலை அப்படின்னா நாம் கிரீடத்தை இழந்தவர்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு நான் பார்க்கிறோம். அப்ப நாம நிச்சயித்துக் கொள்ளலாம், நம்முடைய ஓட்டம் இதுவரைக்கும் அது கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்க காணப்படுதா, இல்ல நம்முடைய பலவீனங்களால நாம் சில விஷயங்களில் அங்க தவறக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோமா அப்படின்றத நாம் நிதானித்து அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ அப்ப இதற்கே உண்டான எச்சரிப்பை தரக்கூடிய வண்ணமாக இங்க சில இடங்கள்ல அங்க ஊமைகளாகவும் அங்க தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அங்க பேசியிருக்காங்க. ஸோ நாம் இன்று ஊமைகளா இருக்கக்கூடிய சில பகுதிகளை நாம் எடுத்து நாம் ஒருவேளை கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாக அங்க காணப்படணும். ஸோ இதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நிழல்கள் எப்படி அங்க வாழ்ந்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க, அதில் நமக்கு என்ன ஆவிக்குரிய பாடம் இருக்கு, நாம் அந்த ஒரு கிரியையை எப்படி பற்றி கொள்ளலாம் அப்படின்றது தான் இன்று நம்ம அங்க பார்க்க போறோம் அன்பான சகோதரர்களே. ஸோ முதலாவது நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 2:14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால்
உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிரியமானவங்களே, எங்க அப்போஸ்தலன் பேசும்போது அங்க சொல்றாங்க, ஸோ ஆதி முதல் இருக்கிறவைகளை இந்த ஒரு 7வது காலகட்ட சபையில வாழ்ந்துட்டு இருக்க நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ முன்பு இருந்த காலகட்டத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு அது வீரியமாக அங்க வந்து சேரக்கூடியதாக அங்க காணப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த ஒரு வீரியத்தின் தன்மையை நாம் உணர்ந்தவர்களாக அங்க காணப்படக்கூடியவங்களாக அங்க இருந்த அப்படின்னா, நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை பற்றி கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுவாங்க, நம்முடைய ஓட்டம் நம்முடைய பிரயாசங்கள் அங்க காணப்படக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ இந்த ஒரு ஓட்டத்திற்குள்ளாக நம்ம காணப்படுறோம் அப்படின்னா, நாம் அதில் நிலைத்து அந்த ஒரு இலக்கை அடையத்தக்கதாக என்ன பண்ண அப்படின்னா, ஒவ்வொரு முயற்சிகளும் அங்க காணப்படக்கூடியதாக அங்க இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஸோ மற்ற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சபைக்கான சத்தியத்தை விட நாம் இந்த ஒரு 7வது காலகட்டத்தில் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகமான வெளிச்சங்கள் அங்க பெறக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் வந்து சேரக்கூடியதாக காணப்படுதோ அந்த அளவுக்கு என்ன இருக்கணுங்க, பிரகாசம். வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மிடம் என்ன பண்ணுங்க, அதற்கே உண்டான பிரகாசம் அங்க காணப்படக்கூடியதாக அங்க காணப்படும். ஒருவேளை வெளிச்சத்தை நாங்க அதிகமா பெற்றுக்கிறோம், ஆனா என்ன பண்ண மாட்டோங்க, எங்களால பிரகாசிக்கலாம் முடியாதுங்க, நாங்க அப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் இன்னும் ஓட வேண்டிய பிரகாரம் நம்முடைய ஓட்டத்தில் அங்க இல்லை அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப நாம் இந்த ஒரு ஓட்டத்துல ஓடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் ஒரு மகா உன்னதமான இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்காங்க. ஸோ உலகத்திலேயோ நமக்கு முன்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டவர்களுக்கோ இல்லாத அந்த ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு வெளிச்சம் நம் பிரகாசிக்க கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை இப்படியாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு அங்கத்தில் அந்த ஒரு சரீரத்துல நாம் ஒரு அங்கமாக இருக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு எச்சரிப்பையும் அங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப தேவன் நம்மை அழைக்கும் போது அவர் எப்படியாக அழைக்கிறாங்க அப்படின்றதையும் நாம் அதில் பிரயாசப்படக்கூடிய நம்முடைய பிரயாசங்கள் எப்படியாக அங்கு காணப்படணும் அப்படின்றது குறித்தும் கர்த்தர் அங்க பேசின ஒரு ஊமையிலிருந்து நம்ம அங்க புரிந்து கொள்ளலாம். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 சில வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சுவாலையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பிரியமான சகோதர சகோதரே, நம்ம இந்த ஒரு வசனங்கள்ல பார்க்கும்போது கர்த்தர் அநேக இடத்துல அவர் பேசிட்டு ஊமைகளும் ஊமை வாக்கியங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய சீசர்களுக்கு சில எச்சரிப்புகளை கொடுக்குவண்ணமாக அங்க காணப்படும். நமக்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் பேசின ஊமையில சில ஊமைகள் நம்முடைய இருதயத்தை அங்க தைக்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்படி நம்ம கேட்கும்போது எந்த ஊமை எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன் அங்க காணப்படுங்க? சரி, உங்களுக்கு எந்த ஊமை அங்க கர்த்தர் பேசின ஊமை உங்களை மிகவும் இழுக்கக்கூடியதா காணப்பட்டிருக்கு? நல்ல நிலம் ஊமைங்களா, வேறங்க? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, நமக்கு பிடிச்சது புத்தி இல்லாத கன்னிகை குறித்து அந்த ஒரு காரியம் என்ன இருக்குங்க. ஸோ நாம் புத்தி உள்ளவர்களாக அங்க கடந்து போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களை ஒவ்வொரு நாளும் நமக்கு அங்க கொடுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். ஸோ அந்த விதத்துல பாருங்க, இங்க கர்த்தர் பேசிட்ட இந்த ஒரு காரியமும் அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ சகோதரர் இங்க பேசும்போது இந்த ஒரு காரியம் கர்த்தர் பேசின இந்த ஒரு வார்த்தையானது எக்ஸாக்டா இந்த ஒரு அறுப்பின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு அங்க பொருந்தக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்றத பேசக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு. அப்ப இந்த ஒரு யுகத்தின் இறுதியில நடக்கிற வேலையின் தன்மையை இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
தத்ரூபமாக சுட்டி காமிக்கக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த வாரிக்கொள்ளும் வலையை பற்றிதான இந்த ஒரு காரியத்தை பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வலை பொதுவாகவே அங்க விரிக்கப்படக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த வலையில என்னென்ன வருதுங்க? மீன்ல நல்ல மீன் கெட்ட மீன் நிறைய இருக்குங்களா பிரியமானவர்களே? அப்படி பார்க்கும்போது அன்பானவர்களே, ஸோ அப்ப வலையை விரிக்கிறவர் ஒரு எண்ணத்தோடு விரிக்கக்கூடியவராக காணப்படுவாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் விருப்பப்படக்கூடிய மீன்களை பிடிப்பதற்காக என்ன பண்ணுவாருங்க? வலை வீசக்கூடியவராக விரிக்கக்கூடியவராக அங்கு காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்படியாக வீசக்கூடிய வலையில அவர் விரும்பக்கூடிய மீன் மாத்திரம் என்ன ஆகாதுங்க, அங்க வராது. மாறாக அந்த கடல்ல எந்தெந்த வகையான மீன்கள் இருக்கோ அத்தனை வகையான மீன்களும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வலையில் விழக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. சோ நமக்கு தெரியும் வலை சத்தியம், வலை அங்க சத்தியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடல் உலகத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த ஒரு வலை இந்த ஒரு கடல்ன்ற உலகத்துல அங்க வீசக்கூடியவராக அவர் காணப்படுறாரு. சோ அந்த ஒரு வலை வீசினோடனே என்ன பண்றது இல்லைங்க, அவரு இழுக்கிறது இல்லைங்க. வலை விரித்த உடனே என்ன பண்றது இல்லை சொல்லி பார்க்கும்போது அவர் எடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறதில்ல. அவர் சில காலங்கள் கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வலையை அது நிரம்பியுடன் அவர் இழுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்ப அந்த ஒரு வலை நிரம்புறத அங்க சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய நிறைவான காலம் வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு வலை விரித்தவர் அவர் வெயிட் பண்ணக்கூடியவராக, அவர் எண்ணுகிற காலத்திற்கு ஏற்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வெயிட் பண்ணக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ நமக்கு தெரியும் இந்த ஒரு வலை எப்ப விரிக்கப்பட்டதுங்க? சுவிசேஷக ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வலை விரிக்கப்படக்கூடியதாக கடலில் வீசப்படக்கூடியதாக அங்க காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அப்ப அந்த ஒரு வலைக்கு உண்டான வாய்ப்புல அந்த வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புல நாமும் இருக்கும் அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்றோங்க? சந்தோஷப்படுறோங்களா? சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனாலும் வலை விரித்தவர் எண்ணின அந்த ஒரு மீனுக்கே உண்டான கிரியைகளோடு நாம் இருக்கோமா அப்படின்றத என்ன பண்ணுங்க, நாம் நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப பாருங்க அந்த நிரம்பியுடன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அங்க சகோதரர் பேசும்போது அப்ப தேவன் இந்த ஒரு வலை நிரம்பும் வண்ணமாக ஒரு நிறைவான காலத்திற்காக என்ன பண்றாரு அப்படின்னா அவர் காத்து கொண்டு இருக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ அந்த ஒரு காலம் எது வரைக்கும் கடந்து போகும் அப்படின்றத நாமளும் நீங்களும் என்ன பண்ண முடியாதுங்க, ஊகிக்க முடியாது. அதாவது நம்ம சொல்றோம் இந்த ஒரு காலம் வரைக்கும் அது கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது சரியாக எந்த காலத்துல அவர் வலையை இழுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்றத நாம் சரியாக அங்க புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஆனாலும் அந்த ஒரு வலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மீன் வலை விரித்தவர் விருப்பப்படக்கூடிய அந்த ஒரு மீனுக்கே உண்டான குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதை குறித்து வேதத்தில் அநேக இடத்துல என்ன பண்றாருங்க சகோதரர் நமக்கு பேசக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. அப்ப விரித்த வலையில நம்ம எல்லாருமே இருக்குங்க, அந்த மீன் வலைக்குள்ளாக நாம் எல்லாருமே அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு வலையை அங்க நிரம்பியுடன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த விரித்தவர் கரைக்கு இழுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ கரையில இழுத்துதான் இப்போ ஒரு முக்கியமான வேலையை அவர் செய்யக்கூடியவராக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு நான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. 48வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். பிரியமானவர்களே, இங்கதான் ஒரு முக்கியமான வேலையை அவர் செய்யக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. ஆகாதவைகளை என்ன பண்றாருங்க, எரிந்து போடக்கூடியவராக அவர் காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது விரித்த வலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மீனை எல்லாம் இழுத்து என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது ஆகக்கூடியத கூடையில சேர்க்கக்கூடியவராக காணப்படுறாரு. ஆகாதவைகளை என்ன பண்றாருங்க,
எரிந்து போடக்கூடியவராக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. அப்ப இந்த ஒரு கூடையில் சேர்க்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அந்த ஒரு கூடைக்கு பாத்திரவானாக அங்க காணப்படுறோமா, இல்ல இழுத்தவர் விரும்பப்படாத தக்க வண்ணமாக நம்முடைய கிரியைகள் அங்க காணப்படுதா அப்படின்றத நாம் நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானங்களே. ஸோ சகோதரர் சொல்லும்போது இந்த ஒரு வேலை மிகவும் வித்தியாசமான ஒரு வேலையாக அங்க காணப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இழுத்தவர் பிரிப்பதற்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணிட முடியுங்க, வலை இழுத்தவர் அந்த ஒரு மீனை பிரிப்பதற்கு முன்பாகவே நாமே சில ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோங்களாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதான் சகோதரர் சொல்றாரு. ஸோ நமக்குள்ளாகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு மீன் ஆகக்கூடிய மீன், இந்த ஒரு மீன் என்ன ஆகாதுங்க, ஆகாத மீன் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் அங்க பிரிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அபூர்ண தன்மையால மற்றவர்களை நாம் பிரிக்கக்கூடிய எண்ணத்துக்குள்ளாக அங்க கடந்து போய்விடக்கூடாது அப்படின்னு பார்க்கிற அன்பாங்களே. ஒருவேளை இந்த ஒரு நோக்கங்கள், இந்த ஒரு எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் நிதானிக்கணும், நாம் முதலாவது கர்த்தர் விரும்பக்கூடிய மீனாக அங்க காணப்படுறோமா, மற்றவர்களை நிதானிப்பதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணிருந்தங்க, நம்மை நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இப்போ கர்த்தர் செய்யக்கூடியது ஒரு வித்தியாசமான வேலையாக அங்க காணப்பட்டுட்டாலும் சரீர அங்கங்கள் நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம் இந்த ஒரு பிரிக்கக்கூடிய வேலையில நம்முடைய எண்ணங்களை அங்க செலுத்தி விடக்கூடாது அப்படின்னு நான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த ஒரு பிரித்தல், இந்த ஒரு வேறுபடுத்துதல் அது கர்த்தர் மாத்திரமே, வலை வீசியவர் மாத்திரமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க செய்யக்கூடியவராக அங்க காணப்படணும். ஸோ நாம் என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு கூடையில் சேர்க்கக்கூடிய வகுப்பாராக அங்க இருப்பதற்கு அனைத்து விதத்திலையும் அங்க பிரயாசம் எடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ மற்ற மீன்களை அவர் எங்க எறிகிறாருங்க, அதாவது அங்க சொல்லிட்டாரு ஆகக்கூடியது கூடையில போடுறாரு, ஆகாதவில எங்க போடுறாருங்க, வசனம் அப்படியே அங்க சொல்லுது. நீங்க வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர் 48 வாசிங்க சிஸ்டர். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை எரிந்து போடுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வலையை வீசியவர் என்ன பண்றாருன்னா வலையை இழுத்துறாரு. இழுத்து இப்ப எங்க உட்கார்ந்துருக்காருங்க, கரையில உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப ஆகிறவையில கூடையில சேர்க்கிறாரு, ஆகாதவைகளை எங்க போடுறாருங்க, எரிந்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப எரியிறது கடல் இல்லையா, கரை இல்லையா? நல்லா நிதானிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எங்க உட்கார்ந்துருக்காருங்க, கரையில உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப இழுத்த மீனை கடல்ல திரும்ப ஆகாதவை போடுவாரா இல்ல கரையில போடுவாருங்களா? பிரியமான சகோதர சகோதரே, அங்க 4th வால்யூம்ல சகோதரர் சொல்லும் போது அது கடல்ல போடக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பாங்களே. ஸோ அப்ப இழுத்த மீன் திரும்ப கடலுக்கே போகுது அப்படின்னா அது எங்க போகுதுங்க, திரும்பவும் அந்த ஒரு உலகத்துக்குள்ளாகவே அங்க கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப அங்கிருந்து பிரயாசப்பட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தியம் அப்படின்ற வலைக்குள்ளாக வந்துருச்சு. சத்தியம் அப்படின்ற வலையில வந்த பிறகு அது நல்லவே ஆகாதவே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ அப்ப அந்த ஒரு பிரித்த மீன்களை நாம் கூடையில் சேரக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். மாறாக திரும்ப எங்க போயிடக்கூடாதுங்க, திரும்பவும் அங்க பிரித்தவர் தூக்கி கடல்லே வீசுவண்ணமாக நம்முடைய கிரியைகள் அங்க அமைந்து விடக்கூடாது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதுக்கு தான் அங்க சகோதரர் பேசும்போது சொல்றாரு, ஸோ தேவன் இந்த ஒரு காலகட்டத்துல அநேக ஒழுங்குகளையும் அநேக சத்தியங்களையும் நமக்கென்றே அங்க தரக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு. அப்ப இந்த ஒரு ஒழுங்குமுறைக்கும் கேட்ட சத்தியத்திற்கும் நாம் சரியாக இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்க்கும்போது நாம் கூடையில் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு வகுப்பாராக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. மாறாத இழுத்தவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை கடல்ல எரிஞ்சிட்டார் அப்படின்னா உலகத்தோடு உலகமா அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க இருந்துடுவோம். ஒருவேளை
கரையில எரிஞ்சிருந்தார் அப்படின்னா கரையில் இருக்கக்கூடிய மீன் செத்து போயிடும். அது என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பறவைகளுக்கு இரையாக அங்க மாறக்கூடியதாக ஆயிடும். உலகத்துல போயிடுச்சு அப்படின்னா அது கடலோடு கடலா இருந்துடும். கரையில எரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஆகாயத்து பறவைக்கு இரையாக அங்க காணப்பட்டுடும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஆகாயத்தின் அதிகார பிரபு யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும்போது சாத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அது சாத்தானுக்கு இரையாக மாறக்கூடியதாக அங்க இருக்கக்கூடியதாக இருக்கு. அன்பான சகோதர சகோதரே, ஸோ இங்க நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக உன்னதமான அந்த ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப இழுப்பவர் சத்தியத்தை நமக்கு முன்பாக அங்க போட்டிருக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. எல்லாவற்றையும் வாரி இழுத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அப்ப ஒருவேளை அவர் பிரிக்கும் போது நாம் நல்ல மீன்களாக அவர் இழுத்தவர் பிரயாசப்படக்கூடிய வண்ணமாக அங்க கடந்து போகக்கூடியவராக அங்க காணப்படணும். ஒருவேளை அவர் எரியும் போது அது கடலிலோ கரையிலே விழுந்துருச்சு அப்படின்னா ஆபத்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். அப்ப நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை அப்படின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி கர்த்தருடைய நாள்ல நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் நல்ல மீன்களாக அந்த ஒரு வலையில் இருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும். அன்பான சகோதர சகோதரே, ஸோ இந்த ஒரு பரீட்சை நம்முடைய காலகட்டத்துல மிக சிவியராக அங்க கடந்து போறத பரிசுத்தவான்களாகி நாம் அங்க உணர்ந்தவர்களாகவே அங்க காணப்படும். அன்பானவர்களே, ஸோ அப்ப இந்த ஒரு உணர்த்துதல் இந்த ஒரு எச்சரிப்பு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய நிலை என்னவாக ஆயிடும் அப்படின்றத சகோதரர் தொடர்ந்து அங்க பேசும்போது அங்க சொல்றாங்க. நீங்க அந்த ஒரு ஸ்லைடு போடும்போது சபைக்கான பரீட்சையானது இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்பொழுது நடைபெற்று நம்ம கொண்டிருக்கிறது. கவனமா இதை பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல சபைக்கான பரீட்சை அது 6 காலகட்டத்திலையும் கடந்து போயிருந்தாலும் நம்முடைய காலகட்டத்துல அது எந்த அளவுக்கு சிவியரா கடந்து போகுது அப்படின்றத சகோதரனுக்கு பேசியிருக்காரு. வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. சபைக்கான பரீட்சையானது இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தெரிந்த நிலையிலும் அறிந்த நிலையிலும் தன்னை அர்ப்பணம் பண்ணி பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிப்பதின் மூலமாய் அந்த அர்ப்பணமானது கர்த்தரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க இப்படி உள்ள ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட விசுவாசியும் அப்படிப்பட்ட ஒவ்வொருவனும் இப்பொழுது ஜீவன் அல்லது மரணத்திற்கான பரீட்சையில் காணப்படுகிறான் மற்றும் அவனுக்கு எதிர்கால வாய்ப்பு என்ற எதுவும் இல்லை. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் திரும்ப கொடுத்தலின் காலங்களில் எப்படி உலகத்திற்கான பரீட்சையானது மனுஷீக தளத்தில் நித்திய ஜீவனை அருளி அல்லது நித்திய மரணத்தை அருளி முடிவு பெறுகின்றதோ அது போலவே இந்த யுகத்தில் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு காணப்படுகிறவர்களின் பரீட்சையும் ஆவிக்குரிய தளத்தில் நித்திய ஜீவனை அருளி அல்லது நித்திய மரணத்தினை அருளி முடிவு பெறுகிறதா இருக்கும். பிரியமான சகோதர சகோதரே, இங்க பார்க்கும்போது மிக சில எச்சரிப்பான வார்த்தைகளே சகோதரர் நமக்கு அங்க பேசக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு. ஸோ இப்ப இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நாம் அறிந்தோ அறியாமலோ அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அறிந்தே என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஓட்டத்துல நன்கு தெரிந்த நிலையில நாம் இந்த ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கக்கூடியவங்களாக காணப்படுறோம். இப்படியாக பரிசுத்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நீதிமான் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு இதுவரைக்கும் அங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம்னாங்களே. இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரணமா ஜீவனா அப்படின்ற அந்த ஒரு தளத்தில் நிற்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். நம்ம உலகத்துக்கு பின்பு தேவன் தரக்கூடிய அந்த ஒரு நியாய தீர்ப்பு மனுஷீக தளத்துல சொல்லுவோம். மனுஷீக தளத்துல ஒருவேளை அவங்க கர்த்தருக்கு பிரியமா அப்பொழுது இருந்தாங்க அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவாங்க. ஸோ ஒருவேளை அதற்கு பாத்திரமா இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மரணத்திற்கு பாத்திரமா கடந்து போயிடுவாங்க அப்படின்றத நாம் படிச்சிருப்போம். அதே நிலைதான் எங்க கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தவான்களாகிய நம் மத்தியில் இப்பொழுது கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த யுகத்துல ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டு இந்த ஒரு ஆவிக்குரிய தளத்துல பரீட்சிக்கப்படக்கூடியவர்களா இருக்கக்கூடிய நாம் நல்ல மீன்களா இருந்து அப்படின்னா கூடையில் ஜீவனோடு அங்க சேர்க்கப்படுவதற்கு பாத்திரமாக அங்க காணப்படுவோம். ஒருவேளை நாம் அதில் தவறக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட அப்படின்னா
நித்திய மரணத்திற்கு அருளி அவை முடிவு பெறக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஸோ அப்போ நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த ஒரு ஓட்டம் நமக்கு அங்கே காணப்படக்கூடியதாக அங்கே இருக்கா அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ இந்த ஒரு வார்த்தையை அங்கே கர்த்தர் இயேசு பேசிட்டு அங்கே சீசர்கள்ட்ட கேட்குறாங்க பாருங்க. 51வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மத்தேயு 13:51 பண்ணிக்கிட்டா தான். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போ பார்க்கிற அன்பானவர்களே, ஸோ அப்போ கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. கர்த்தர் பேசின அந்த ஒரு ஆழத்தின் தன்மை அப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்கு. ஸோ அப்பொழுது அவர்களுக்கு புரிந்திருக்குதோ இல்லையோ, இந்த ஒரு ஆழத்தின் காரியம் நமக்கு என்ன பண்ணியிருக்குங்க, இப்போ நன்கு புரிந்திருக்கு. நீங்க இதை புரிந்துக்கிட்டீங்களா அப்படின்னா நான் புரிந்துட்டேன்னு சொல்லுவோமா, இல்லை புரியலைங்க அப்படின்னு சொல்லுவோங்களா? அப்ப இதனுடைய ஆழம் சபையாராகி நாம் அனைவருக்குமே அங்க அறிந்திருக்கக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, கடல்ல அங்க வலை வீசக்கூடியவராகத்தான் இருக்காரு. ஸோ எல்லா மீனையும் பிடிக்கும்படியாக அவர் என்ன பண்ணலன்னா வலையை அங்க போடல. ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு வலைக்குள்ளாக நாமும் வந்திருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். ஒருவேளை வலை வீசியவருக்கு பிடிக்காத நோக்கங்கள் எண்ணங்கள் நமக்கு இருந்தாலும் இப்ப வலை வீசியவர் அதை இழுத்து பிரிக்கும் போது அவருக்கு பிடித்தமான மீனாக என்ன பண்ணுங்க, அவர் நம்ம கூடையில் சேர்க்கக்கூடியவராக அங்கு காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப பாருங்க அன்பானவர்களே, ஸோ ஒருவேளை மீன் பிடிப்பவர் அவருக்கு பிரியமான மீனுக்கு எண்ணங்களோடு என்ன பண்ணியிருப்பார்னா அவர் வீசக்கூடியவராக அங்க காணப்பட்டிருப்பாரு. அப்ப அந்த ஒரு பிரயாசம் நமக்குள்ளாக அங்க காணப்படணும். ஒருவேளை அவர் மீனின் தன்மையை பார்த்திருக்கலாம் அல்லது மீனினுடைய எண்ணிக்கையை அங்க பார்த்திருக்கலாம். அப்ப இங்கு சகோதரர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப வலை வீசியவர் இப்ப எத்தனை மீன்கள் எதிர்பார்க்கிறாருங்க? 1,44,000 மீனை அவர் எதிர்பார்க்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. அப்ப 2 காரியம் இங்க மிங்கிலாகுது. ஒண்ணு, அவர் விருப்பப்படக்கூடிய மீன். 2வது, அவர் விருப்பப்படக்கூடிய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அவர் விரும்பக்கூடிய அந்த ஒரு மீனுக்கு உண்டான தன்மையும் அவர் விரும்பக்கூடிய அந்த ஒரு மீனின் எண்ணிக்கை உண்டான அந்த ஒரு எண்ணிக்கைக்கே உண்டான ஓட்டமும் என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது நம்மிடம் அங்கே இருக்கக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ விரித்த வலையில எந்த வகையான எவ்வளோ மீன்கள் இருந்துட்டாலும் அவர் விரித்தவர் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணிக்கைக்கும் அந்த ஒரு குணலட்சணத்துக்கும் உண்டான கிரியைகள் நம்மிடம் அங்கே காணப்படக்கூடியதா இருக்கா அப்படின்றத நம்ம சற்று அங்கே நிதானித்து பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இங்குதான் 2 விதமா பிரிக்கிறாரு. ஒன்று அந்த ஒரு எண்ணிக்கை, 2வது அந்த ஒரு குணங்கள். ஒன்று குணங்கள், இன்னொன்று அந்த ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இதற்கு நம்ம ஒரு நிழலான விஷயங்களை வைத்து பார்க்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும் யோசேப்பு. யோசேப்பு அப்படின்னோடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருங்க? யோசேப்பு அப்படின்னோடனே சபையராகி நமக்கு என்ன நினைவு வருங்க? யோசேப்போட நல்ல குணங்கள், அவர் பட்டுட்டதான சகோதரர்கள் மத்தியில் பட்டுட்டதான சில அனுபவங்கள், எகிப்தில் போய் அவர் பட்டுட்டதான சில பாடுகள். ஸோ அதன் பிறகு அங்க பார்வோன் அவரை உயர்த்தி வைக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா அங்க சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ வேத மாணவர்கள் மத்தியில யோசேப்பு பென்யமீன் குறித்ததான விஷயங்களை நாம் அதிகம் தியானிக்கிறது இல்லைங்களா? நாம் தியானித்திருக்கீங்களா இல்லைங்களா? யோசேப்பு பென்யமீன் யாருங்க? யோசேப்பு பென்யமீன் ராகேலுக்கு பிறந்த 2 பசங்கள். பேசிக் ஸ்டடி ஞாபகம் வருதுங்களா? பிரியமான சகோதர சகோதரே, நம்ம பார்க்கும்போது யோசேப்பு பென்யமீனை குறித்து நம்ம ஆதியாகமத்துல 43ஆம் அதிகாரத்துல அநேக விஷயங்கள் அங்க வாசிக்கலாம். நம்ம எல்லாவற்றையும் நம்ம இப்ப பார்க்க போறதில்ல.
சில நமக்கு படிப்பினையான சில காரியங்களை மாத்திரமே என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் இங்க எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப யோசேப்பு யாருக்கு ஒரு நிழலாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு அங்க நிழலாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அடுத்ததாக பார்க்கும்போது ஆபிரகாமின் மனைவிகள் பல்வேறு உடன்படிக்கைக்கு அவர்கள் நிழலாக காணப்பட்டுட்டாலும் குறிப்பாக சகோதரிகள் சொன்ன மாதிரி இந்த ராகேல் அப்படின்னு சொல்றவங்க யாருக்கு ஒரு நிழலாக காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலியின் உடன்படிக்கைக்கு ஒரு நிழலாக அங்க காணப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு பலியின் உடன்படிக்கை கூடிய விசேஷித்த உடன்படிக்கையாக எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய நம்முடைய உடன்படிக்கைக்கு என்ன இருக்குங்க, எல்லா விதத்திலும் ஒத்து காணப்படக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப ராகேல் பலியின் உடன்படிக்கைக்கு ஒரு நிழலாக இருக்காங்க. இவங்க பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் யோசேப்பு, பென்யமீன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக அங்க காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப பென்யமீன் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த ஒரு பலியின் உடன்படிக்கை இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல இப்பொழுது அங்க கடந்து போகக்கூடியதாகவும் செயலாற்றக்கூடியதாகவும் அங்க காணப்படுது. ஸோ அப்ப இரண்டு வெவ்வேறான பரிசுத்தவான்கள் அடங்கின ஒரு வகுப்பாரை, வெவ்வேறு பரிசுத்தவான்கள் அடங்கின ஒரு வகுப்பாரை யோசேப்பும் பென்யமீனும் என்ன பண்றாருங்க, அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். அது என்னங்க வெவ்வேறு பரிசுத்தவான்கள்? பரிசுத்தவான்கள் அப்படின்னா யாருங்க? சபைதான். ஆனா சகோதரர் இங்க சொல்லும்போது ஸோ இருவரும் வெவ்வேறு பரிசுத்தவான்கள் அடங்கின ஒரு வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்றத பேசுறதை நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப இந்த பரிசுத்தவான் அடங்கின இந்த இரண்டு வகுப்பாருக்கு யார் அங்க நிழலாக காணப்படுறாங்கன்னா யோசேப்பும் பென்யமீனும் அங்க காணப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யோசேப்பு அங்க கர்த்தரையும் இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மையும் அங்க அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறார். அப்ப பென்யமீன் திரள் கூட்டம். பென்யமீன் யாரு அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பாரை அங்க அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அதுக்கு தான் அங்க சகோதரர் சொல்லும்போது எப்படி பென்யமீன் திரள் கூட்ட வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாருன்னு நாம் சொல்ல முடியும்? யோசேப்புடைய குணலட்சணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோங்க, அவ தலை பிளஸ் சரீரத்தை அங்க அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப பென்யமீன் அப்படின்னா திரள் கூட்டத்தை அங்க அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு சொல்றோம். சோ எப்படிங்க? ஸோ அதுதான் எங்கள் சகோதரர் பேசும்போது ஸோ வேத மாணவர்கள் நம்ம என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பென்யமீனை குறித்து அதிகமாக நம்ம பார்க்கறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பானுங்களே, ஸோ அப்போ நம்ம நிழலும் பொருளும் எடுத்து அப்படின்னா எல்லா விதத்துலையும் என்ன பண்ணுறது இல்லைங்க, சில விஷயங்கள் பொருந்தி போகக்கூடியதாக இருக்கும், சில விஷயங்கள் அது முரண்பாடாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, அது எடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஆனா அங்க சகோதரர் சொல்லும் போது சொல்றாரு, ஸோ எப்படி பென்யமீன் இந்த ஒரு திரள் கூட்ட வகுப்பாரை அங்க தத்ரூபமாக அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம் பாருங்க. ஸோ அப்ப யோசேப்பு தலை பிளஸ் சரீரத்தை அடையாளப்படுத்துறாங்க, அங்க பென்யமீன் திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறாங்க. ராகேல் இந்த ஒரு பலியின் உடன்படிக்கையில பெற்றெடுத்த இரண்டு பிள்ளைகள் தான் யோசேப்பும் பென்யமீனும். அப்ப அவங்க இந்த ஒரு பலியின் உடன்படிக்கைக்கு ஒரு நிழலாக அங்க காணப்படுறாங்க. பார்வோன் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுக்கு ஒரு அடையாளமாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப பார்வோன் எப்படி பிதாவாகி தேவனுக்கு நிழலாக அங்க காணப்பட முடியும்? பார்வோன் எகிப்துக்கு ராஜாவா இருக்காரு. ஸோ அப்ப எகிப்துக்கு ராஜா யாருங்க? எகிப்துக்கு ராஜா யாருங்க? எகிப்து உலகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப எகிப்துக்கு ராஜா யாரா இருக்குங்க? சாத்தான் தானே வரும். அப்ப எப்படி பார்வோன் இங்க பிதாவாகி தேவனுக்கு நல்லா வருவாரு?
பிரியமானவர்களே, இதுக்கு தான் அங்க சகோதரர் சொல்லும்போது நம்ம அநேக இடத்துல என்ன பண்ண மாட்டோங்க, நிழலும் பொருளும் நமக்கு சரியாக பொருந்தி போவதனால எடுக்க மாட்டோம். ஆனா இவர் எப்படி தத்ரூபமாக பிதாவாகி தேவனுக்கு அங்க நிழலா இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பிரியமான சகோதர சகோதரே, நம்ம இங்க பார்க்கும்போது ஒருவேளை எகிப்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய பார்வோன் எகிப்து மேல அதிகாரம் பண்ணக்கூடியவரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழாகத்தான் எல்லாரையும் வச்சிருப்பாருங்க. என்னுடைய சிங்காசனத்திற்கு அடுத்தபடியாக நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்கு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரே, யோசேப்புடைய அந்த ஒரு நல்ல குணங்களை பார்த்து பார்வோன் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது, அதாவது நான் ராஜா தான், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அடுத்து இருந்து நீங்க இந்த ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நிழல். இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணம் அப்படின்ற அந்த ஒரு சிறைச்சாலையிலிருந்து தூக்கி அவர் மீண்டுமாக இந்த ஒரு சரீரத்துக்கு தலையாக அங்க வைத்தாரோ, அதே போல பார்வோன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்பு மரணம் அப்படின்ற சிறைச்சாலையில என்ன பண்ணாருங்க, போட்டுட்டாங்க. அப்ப இங்க பார்வோன் என்ன பண்றாருன்னா யோசேப்பை மீண்டும் தூக்கி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கே அதிகாரத்திற்கு அங்க வைக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு இரண்டு காரியங்களை வைத்து இங்க பார்வோன் சர்வ வல்லமையுள்ள தேவனை அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்றத நாம் அங்க புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப இன்னும் அங்க சகோதரர் சொல்லும்போது ராஜ்யத்தில் இப்படியாகவே கர்த்தரின் அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களாகவும் கர்த்தரும் என்ன பண்றாங்க சொல்லி பார்க்கும்போது பிதா ராஜரீகம் பண்ணனாலும் அந்த ராஜரீகத்துல தலை பிளஸ் சரீரம் என்ன பண்றாங்க, அவர்கள் ஆளுகை செய்யக்கூடியவங்களாகவே அங்க காணப்படுறாங்க அப்படின்னு நான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இதுல அங்க சகோதரர் பேசும்போது இதுல உருவாக்கக்கூடிய வகுப்பாரும் உருவாகக்கூடிய வகுப்பாரும் எங்க இருக்காங்க, உருவாகக்கூடியவர்களும் இங்கத்தான் காணப்படுறாங்க அப்படின்றத நம்ம அங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக சில காரியங்கள் அங்க சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்பு அவங்களுடைய சகோதரர்களுக்கு அங்க இருக்காங்க யாக்கோபோடு கூட. அங்க யாக்கோபோடு கூட அவர்கள் இருந்துட்டாலும் யார் அங்க உருவாக்கியவர்கள், உருவானவர்களுங்க. சகோதரி சொல்லிட்டாங்க, உருவாவர்கள் சபை, உருவாக்கக்கூடியவர்கள் பிரியமானவர்களே. நம்ம அங்க தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்க. ஸோ அப்ப யோசேப்பு நல்ல கிரிகள் நிமித்தம் அவருடைய சகோதரர்களால் என்ன பண்ணப்பட்டாருங்க, பகைக்கப்பட்டார். யோசேப்பிட்டு இருக்கக்கூடிய நல்ல கிரிகள்னால அவருடைய சகோதரர்களால பகைக்கப்பட்டார். அப்ப யோசேப்பிட்ட தேவன் அவர் தொடர்புல இருக்கிறத மற்றவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க, உணர்ந்திருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு அரிக்கட்டு ஊமையில அங்க வந்துட்டு யோசேப்பு சொப்பனத்துல பார்த்துட்டு பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சூரியன் சந்திரன் இதெல்லாம் வச்சு அங்க யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும்போது, ஓ நானும் உங்க அம்மாவும் கூட உன்னை வணங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுமா அப்படின்ட்டு யாக்கோபு என்ன பண்றாருங்க, அங்க கடிந்து கொள்ளக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப தேவன் அவரோடு கூட தொடர்பில் இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. ஸோ இதனால அவருடைய சகோதரர்களால் என்ன பண்றாருங்க, அவரு பகைக்கப்படக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. அதுதான் அங்க சகோதரர் பேசும்போது உருவாகக்கூடியவர்களும் இங்கத்தான் அங்க காணப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. இந்த இரண்டு வகுப்பாரை நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல நாம் உருவாகக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். மாறா உருவாக்கக்கூடியவர்களாக அங்க காணப்பட்டுட்டு அப்படின்னா நமக்கே உண்டான வாய்ப்பை என்ன பண்ணிடுவோங்க, அங்க இழந்து போயிடக்கூடியவங்களாக அங்க காணப்படுவோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இதனுடைய அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். உருவாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு வேண்டிய அந்த ஒரு காரியத்தை செஞ்சு தருவாங்க. என்ன அப்படின்னா என்ன சொல்லாங்க, சபையை ஆவதற்கு உண்டான அந்த ஒரு கேரக்டரை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க
தன்னை குறித்ததான தனக்குண்டான வாய்ப்பை குறித்தான நோக்கங்களுக்குள் அவங்க கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்பட்ட பாட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சகோதரி சொன்னவர்கள் உருவாகக்கூடியவர்களுக்கு இவங்க டூல்ஸா இருந்து நித்தமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவர்களை உருவாக்குவாங்க. ஆனா இவங்களுடைய ஜீவியத்தை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க, கவலை கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருக்க மாட்டாங்க அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த 2 வகுப்பாரில் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல அங்க உருவாகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ அப்ப நாம் உருவாகக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். சமீப காலங்களா நம்ம என்ன பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க சகோதரர் பேசும்போது நாம் உருவாகக்கூடிய வகுப்பாராகவே அங்க கடந்து போகக்கூடியவங்களா அங்க காணப்படுறோமா அப்படின்றத நாம் என்ன பண்ணுங்க, நிதானிக்கணும். அதாவது சமீப காலமாகவே நாம் உருவாகக்கூடியவங்களாக அங்க கடந்து போறோமா இல்ல உருவாக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோமா அப்படின்றத நாம் அங்க நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப இதை நிதானிக்கும் போது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்முடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடக்கூடியவங்களாக இருக்கு அப்படின்றத சபையார் அங்க புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கும்போது யோசேப்பு எல்லா விதத்திலையும் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததுனால அவருடைய காரியங்களை அவர் வாய்க்கும்படி அங்க செய்தார் அப்படின்றத நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்ப யோசேப்பினுடைய காரியங்கள் அங்க வாய்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்க, அவர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யார் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமாக காணப்படக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்களுடைய காரியங்களை அங்க தேவன் வாய்க்க செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சோ இன்னொரு காரியம் அங்க சகோதரர் பேசும்போது இப்ப யோசேப்பு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலைமையை அவர் மற்ற விதத்திலையும் பெற்றிருக்காங்க. யோசேப்பு இப்ப பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அவர் மற்ற விதத்திலையும் பெற்றிருக்கலாம். எப்படிங்க? போத்திபாரின் மனைவி அவர் என்ன பண்றாங்க, அவங்கள தவறுக்கு இழுக்கும்போது ஒருவேளை அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா நித்தம் யோசேப்பை தொந்தரவு பண்ணக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை யோசேப்பு அந்த அம்மாவுக்கு மதிமயங்கி கடந்து போயிருந்தார் அப்படின்னா அப்பயும் அந்த ஒரு ஆளுகளை என்ன பண்ணிருக்கலாங்க, சுகபோகமா அங்க வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கிறாங்களே. ஸோ அப்ப உண்மை பரிசுத்தவான்கள் தவறான நிலையிலோ தவறான விஷயத்திலே வரக்கூடிய எந்த ஒரு மகிமைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லி பார்க்கும்போது அவர்கள் பிரியப்படக்கூடியவங்களாகவும் ஆசைப்படக்கூடியவங்களாகவும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்துவிடக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஸோ அப்ப சரியான விதத்துல சரியான நோக்கத்துல நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு மகிமையே என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மை ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளதாக மாற்றக்கூடியதா இருக்கும். தவறான வழியில் வரக்கூடிய அந்த ஒரு மகிமை நம்ம என்ன ஆயிடுங்க, இந்த ஒரு பூமியில நமக்கு சந்தோஷத்தை, இந்த ஒரு சமுதாயத்தில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அங்க காணப்படலாம். ஆனா நாம் ராஜ்யத்திற்கு பாத்திரமாக ஒருபோதும் அங்க மாற முடியாது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதை சொல்லிட்டு அங்க சகோதரர் பேசுறாரு. ஸோ அப்ப பென்யமீன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பென்யமீன் அப்படின்றது என் வலது கரத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனா ராகேல் அவங்களுக்கு வைத்த பேர் என்னதுங்க, பென்யோலி அப்படின்னு நாங்கள் பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் உபத்திரவத்தின் மகன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவரை பெற்று அங்கே கையில் எடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா மரித்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. நம்ம வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும்போது ராகேல் இந்த ஒரு பலியின் உடன்படிக்கைக்கு ஒரு நிலாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மரிக்கும் தருவாயில் அவர் என்ன பண்றாருன்னா அங்க பென்யமீனை பெற்றெடுக்கிறாங்க. ஸோ அவங்க வைக்கிற பேர் என்னன்னா பென்யோலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ அதற்கு என் உபத்திரவத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. ஸோ பின்பு இந்த அம்மா என்ன இல்லைங்க, ஜீவனோடு இல்லை, அவங்கள பெற்றெடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க மரித்து போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இதை எதை தத்ரூபமாக அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஒன்று இந்த ஒரு பலியின் உடன்படிக்கைக்குள்ளாக வரக்கூடிய சபை நிறைவாகும், அடுத்தது திரள் கூட்டம் அங்க நிறைவாகும். ஸோ அதற்கு பின்பு இந்த ஒரு பலிக்கான வேல்யூ, இந்த பலியின் உடன்படிக்கையான வேல்யூ அங்க இல்லாம போறத அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுது அன்பானவர்களே. ஸோ அப்ப நம் வாய்ப்பு இருக்கும் போதே
இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவிக்கும் போதே நாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோசேப்பு போல் நல்ல குணங்களோடு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பலியின் ஜீவியத்தை சரியாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறேன்பாங்களே. ஸோ அப்போ இந்த ஒரு பலியின் உடன்படிக்கக்கூடிய காலங்கள் எது வரைக்கும் கடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன் வலையில பார்த்த மாதிரி இதுக்கும் என்ன பண்ணலைங்க சகோதரர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு அங்கே வரையறுக்கக்கூடியவராக அங்கே காணப்படலை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு பென்யோலியை பெற்றெடுத்த உடனே இந்த ராக்கேல் மரித்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு விசேஷ உடன்படிக்கைக்கான அந்த ஒரு காலங்கள் எது வரைக்கும் கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்றத நீங்களும் நாமும் வேதமானவர்களாகி நாம் யாரும் என்ன பண்றது இல்லைங்க கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே காணப்படுறோம். ஸோ அப்போ இன்னொரு வாய்ப்பு அங்கே கடந்து வரக்கூடியதாக அங்கே இருக்காது அப்படின்றத இந்த ஒரு ராக்கேல் மரித்து போகக்கூடிய விஷயங்கள் நமக்கு அங்கே நெல்லாக காமிக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இந்த அம்மாவே மறிச்சிட்டாங்க, வேற ஏதாவது பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியுங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த ஒரு காலங்கள் நிறைவடைவதை, இந்த பலியின் உடன்படிக்கைக்கு உண்டான காலங்கள் நிறைவடைவதை அங்கே ராக்கேல் என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. ஸோ அப்போ நம்முடைய இந்த ஒரு பலியின் வாழ்க்கை எது வரைக்கும் அங்கே கடந்து போகக்கூடியதாக இருக்கு அப்படின்றத நாம் கண்டிப்பாகவே அங்கே உணரக்கூடியவராக அங்கே காணப்பட முடியாது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இரண்டாவது வகுப்பாராகிய இந்த ஒரு உபத்திரவப்படக்கூடிய இந்த ஒரு பரிசுத்தவான்கள், திரள் கூட்டத்தை பரிசுத்தவான்கள் அழைக்கலாங்களா? நம்ம திரள் கூட்ட வகுப்பாரா ஆகக்கூடியவங்கள நான் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாதுங்களா? சொல்ல முடியும். எப்படி சொல்லலாங்க? எதை வைத்து நம்ம அவங்களை பரிசுத்தவான் சொல்ல முடியுங்க? நம்ம சொன்னது சரிதான். எதை வைத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க சகோதரர் சொல்றாங்க, ஸோ அப்ப இவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வண்ணமாக என்ன பண்றாங்கன்னா அர்ப்பணிப்பு செய்திருக்காங்க, அவங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க, கர்த்தருக்காக மிகுந்த உபத்திரவங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க அனுபவிக்கக்கூடியவங்களாகவே அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப இந்த ஒரு அனுபவங்கள் ஒருத்தருக்குள்ளாக காணப்பட்டுச்சு அப்படின்னா நான் பரிசுத்தவான் சொல்ல முடியுங்களா? பிரியமான சகோதர சகோதரே, அதுதான் அங்கே சகோதரர் சொல்லும்போது ஸோ இவர்கள் எல்லா வகையிலும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதற்கு தான் அங்கே முயற்சிகளை ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுமையாக அவர்களால் அந்த ஒரு பலியை நிறைவேற்று வண்ணமாக அவர்கள் ஓட முடியாதவர்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ யோசேப்பு அங்கே கனமுடைய வகுப்பாராக இருந்துட்டாலும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக அங்கே காணப்படுறாங்க. இந்த பென்யமீனை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த ஒரு இரண்டாம் வகுப்பா கிறிஸ்துவை அங்கே தலையாக கொண்டிருக்காங்களே தவிர சிறுமந்தை அப்படின்ற அந்த ஒரு வகுப்பாருக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அவர்கள் இழந்து போகக்கூடியவங்களாகத்தான் அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ பாருங்க, இந்த ஒரு யோசேப்பு அங்கே கிறிஸ்துவையும் சரீரத்தையும் அங்கே அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க. அவங்க இந்த ஒரு ராஜரீகத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே கர்த்தரோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் நிச்சயமாக அவர்கள் அந்த ஒரு வாய்ப்புக்கு பாத்திரவான்களாக அங்கே எண்ணப்படக்கூடியவங்களாகவே அவர்கள் காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதனால தான் இவர்களை சொல்லும்போது அநேக உபத்திரவத்தின் மத்தியில வரக்கூடியவர்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப திரள் கூட்டம் படக்கூடிய உபத்திரவத்தை விட யாருக்கு அதிக உபத்திரவம் இருக்கிறது எங்க சகோதரர் சொல்றாருங்க? சிறுமந்தை வகுப்பாருக்கு அவர்களை காட்டிலும் அதிகமான உபத்திரவம் அங்க காணப்படக்கூடியதாக இங்க இருக்கு. ஸோ நம்ம உபத்திரவத்தின் வகுப்பார் அப்படின்னா திரள் கூட்டம் தான் உபத்திரவத்தின் வகுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அங்க சகோதரர் பேசும்போது அவர்களை காட்டிலும் சபை அதிகமான உபத்திரவத்தை அவர்கள் படக்கூடியவங்களாகவே அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப அதனாலதான் அநேக உபத்திரவத்தின் வழியாக இவர்கள் ராஜ்யத்தை அங்கே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்கே இருக்காங்க. ஸோ எதற்காக இந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஐஸ்வர்யமான மகிமை, அந்த கிரீடத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் தங்கள் மேல் அந்த உபத்திரவத்தை அங்கே பொருட்டாக என்றதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். இதான் நம்ம பேதுருல வாசிக்கக்குள்ள பாருங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்,
என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். பிரியமான சகோதர சகோதரே, நமக்கு உபத்திரவம் அவசியம்தான் அப்படின்னு தான் பார்க்கிறோம். இந்த ஒரு உபத்திரவம் அநேக காலத்துக்கு அங்கே கடந்து போகக்கூடியதாக இருக்காது. ஸோ கொஞ்ச காலம் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் நம்முடைய விசுவாசத்தில் அங்கே கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே இருக்கோம். அதான் அங்கே சகோதரர் பேசும்போது சொல்றாரு, யார் ஒருவர் இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் தங்களை முழுவதும் கட்டி அணைத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்களோ அவங்க எப்பேற்பட்டதான உபத்திரவம் வந்தாலும் இது தற்காலிகத்துக்குரியது, அனைத்தும் தற்காலிகமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு உணரக்கூடியவங்களாக இருந்து அவங்க தொடர்ந்து தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அங்க கடந்து செல்றாங்க. மாறாக தன்னுடைய மாம்சம் அங்க சிதைக்கப்படுவதை குறித்தோ தன்னுடைய மாம்சம் அழிக்கப்படுவதை குறித்தோ அவர்கள் என்ன பண்றது இல்லைங்க, கவலை கொள்ளக்கூடியவராக அங்க காணப்படல. இப்ப நாம் நிதானிக்கலாம், ஒருவேளை நம்முடைய மாம்சம் சிதைக்கப்படுவதை குறித்தோ நம்முடைய மாம்சம் அழிக்கப்படுவதை குறித்தோ நாம் கவலை கொண்டோம் அப்படின்னா நாம் சரியான விதத்தில் என்ன ஆகலைங்க, பலி செலுத்தக்கூடியவங்களாக அங்க காணப்பட முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம அநேக இல்லத்துக்கு போகக்குள்ள சண்டே ஒரு நாள் தாங்க லீவு, அதனால சண்டே என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சு எக்லிஷியாவுக்கு அதனால தான் லேட் ஆயிடுது அப்படின்னு சொல்றோம். ஸோ உலகத்திற்கு நாம் நேரத்தை செலவழிக்கும் போது நம்முடைய மாம்சம் சிதைக்கப்படுவதை குறித்து நம்ம என்ன பண்றது இல்லைங்க, கவலை கொள்றதில்லை. சீக்கிரமா எழுந்திருச்சு என்ன பண்றோங்க, நம்ம ரொட்டீன் வாழ்க்கையில ஓடணுன்ட்டு ஓடிடுறோம். அதே போலதான் நம்ம சபைக்கும் வரோம். ஸோ அதை காட்டிலும் மேலான ஒரு பரிசு பொருளுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்ப இங்க மாம்சம் சிதைக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்றது இல்லைங்க, ஒப்பு கொடுக்கறது இல்லையே. ஏங்க, பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்ப இது தற்காலிகமானவே நம்ம என்றது இல்லைங்களாம். இங்க நம்ம படக்கூடிய இது இந்த ஒரு உபத்திரவம் தற்காலிகமானதுன்னு நினைக்கிறது இல்லை. ஸோ இது நிரந்தரம். நம்ம சண்டே ஆனா என்ன பண்ணலாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ஃப்ரீயா கிளம்பி போகலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களுக்குள்ளாக நம்முடைய சிந்தை என்ன பண்ணிடுறாங்க, அங்க செட் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இந்த ஒரு காரியங்களை நம்மிடமிருந்து அங்க மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது போல அநேக விஷயங்கள் நமக்கு பிரியமானவைகள், நம்முடைய மாம்சத்திற்கு பிரியமானவைகள் அங்க காணப்படுது. இங்க சகோதரர் என்ன பண்றாருன்னா மாம்சத்துக்கு பிரியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. நம்முடைய மாம்சத்துக்கு பிரியமானவைகளை நம்ம அழிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஒரு நம்பர்ல நாமும் ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளாக அங்கே கடந்து போக முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதுல உற்சாகமா இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை குறித்து அங்கே சகோதரர் பேசும்போது, ஸோ இவர்கள் தேவனை அன்பு கூறக்கூடியவர்களாகவும் தேவனுடைய நித்தியமான கட்டளைகளை தேவனை அன்பு கூறக்கூடியவர்களாகவும் தேவனுடைய நித்தியமான கட்டளைகளை அதில் விசுவாசம் கொண்டவர்களாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமாக ஓடக்கூடியவங்களாக இருக்கிறதுனால தங்களுடைய மாம்சம் அழிக்கப்படுவதை குறித்து அவர்கள் எவ்விதத்திலும் கவலை கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய விசுவாச கண்கள் மூலம் நாம் இந்த ஒரு ஓட்டத்தில் இருக்கோம், அந்த ஒரு கிரீடம் நமக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ அப்ப இவங்க உபத்திரவப்படக்கூடிய வகுப்பார் தான், ஆனாலும் தேவனுக்கு பிரியமாக உபத்திரவப்படுறாங்க. தங்களுடைய மாம்சம் அழிப்பதற்கு ஏதுவாக தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. இது முதலாவது உபத்திரவப்படக்கூடிய வகுப்பார். இரண்டாவது உபத்திரவப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பேசும்போது இவைத்தான் தங்க திரள் கூட்டத்தை குறித்து அங்க சகோதரர் பேசுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இரண்டாவது உபத்திரவப்படக்கூடிய இந்த ஒரு பரிசுத்தவான்கள் ஒருபோதும் நேர்மையில் குறைவுபட்டவர்களாக அவர்கள் இருப்பதில்லை. எப்படி இருக்காங்க, நேர்மையில அவங்க தேவனுக்கு பிரியமாகத்தான் அங்க காணப்படுறாங்க. ஆனாலும் வைராக்கியத்தில் என்ன பண்றாங்க, குறைவுபட்டவர்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த ஒரு உபத்திரவப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் பலிக்கான தங்களுடைய வாக்குறுதியிலிருந்து முன்னேறது இல்லைங்களாம். நம்ம பலி ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அதுல என்ன பண்ணுங்க, நாளுக்கு நாள் சரிங்க ஓட்டப்பந்தயம் ஓடுறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டோம், இப்ப ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஓடணும். ஆனா இந்த ஒரு பரிசுத்தவான்களை குறித்து அங்க சகோதரர் பேசும்போது தங்களுடைய வாக்குறுதிகளில் துரித முன்னேற்றம் இருப்பது இல்லைங்களாம். என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடுவாங்க, நின்னுக்குவாங்க. ஸோ அப்ப ஓடி நிக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஒரு பரிசு பொருளை
பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த ஒரு உபத்திரவப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாக்குறுதியில் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் அங்க பேசுறாங்க. முதலாவது, உலகம் இவர்களுக்கு தடையா இருக்கும், உலகம் இவர்களை இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். இரண்டாவது, அவருடைய மாம்சம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க இந்த அளவுக்குலாம் உபத்திரவப்படாதீங்க, அந்த ஒரு பரிசு பொருளை குறித்து அதிகமான எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாம்சம் அவங்களை இழுக்கக்கூடியதாக அங்க காணப்படும். இரண்டாவதா பார்க்கும்போது, சாத்தான் நம்மளை தொடமாட்டாங்க தான், ஆனா சகோதரர் அங்க பேசும்போது சாத்தானுக்கு எதிரான யுத்தத்தில் இவர்கள் போராடுவதை அங்க கைவிடக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. தாங்கள் ஒரு வீரர்கள் அப்படின்றத என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. இந்த ஒரு யுத்தத்துல நாம் ஒரு வீரர்கள் அப்படின்றத அவர்கள் மறக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சொல்லு. ஸோ இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்றாங்க, இவங்க இந்த ஒரு பூமியில ஓடக்கூடிய இந்த ஒரு ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே பயந்துட்டு தங்களுடைய மாம்சம் அழிக்கப்படுவதை குறித்து அந்த ஒரு மரண பயத்துல கடந்துட்டு தங்களுடைய பலியின் வாழ்க்கையை அவர்கள் மறந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. இரண்டாவது, இந்த ஒரு மாம்சத்தை அழிப்பதன் மூலம் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நித்திய கன மகிமை என்ன பண்ணிடுறாங்க, இழந்து போகக்கூடியவங்களாகவும் மறந்து போகக்கூடியவங்களாகவும் அங்க காணப்படுறாங்க. பிரியமான சகோதர சகோதரே, இந்த ஒரு வார்த்தைக்கு நாம் மிகவும் கவனம் கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஒருவேளை நம்முடைய மாம்சத்தை அழிப்பதற்கு உண்டான தடையாக நம்முடைய பலியின் ஜீவித்திற்கு தடையான விஷயங்கள் நம்முடைய சரீரத்திலேயோ நோக்கங்களையோ காணப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க, நாம் சுதாரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இன்னுமாக சொல்லும்போது, தாங்கள் பண்ணின உடன்படிக்கைக்கு தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பலியின் அனுபவங்களை பெறாதவர்களாகவே அங்க கடந்து போறாங்க. இரண்டாவது, தங்களுடைய மாம்சத்தை குறித்து அதிக அச்சம் கொள்ளக்கூடியவங்களாகவும் சமுதாயத்திற்கு அதிக விசுவாசம் உள்ளவர்களாகவும் காலமும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலகத்திற்குண்டான அடிமைத்தனத்துக்குள்ளாகவே கடந்து போறாங்களே தவிர தங்களுடைய பலியின் ஜீவித்திற்குண்டான அந்த ஒரு வாழ்க்கையை இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் மனங்களே. ஸோ இவற்றை குறித்து நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2:15 ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும். அங்க பாருங்க, இதை குறித்து அங்க அப்போஸ்தலர் பேசும்போது மரண காலம் முழுவதும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய ஜீவனுக்குண்டான பயத்திலே என்ன பண்ணிடுறாங்க, தங்களுடைய ஓட்டத்தை ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டுறாங்க. ஸோ இந்த காரணத்தினால இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க அடுத்த ஸ்லைடு போடுங்க. இந்த காரணத்தை நிமித்தமாக இவர்கள் தேவனால் அவரது நேசகுமாரனுடைய சாயலை உடையவர்களாகவும் குமாரனுடைய கனம் மகிமை மற்றும் அழியாமையில் பங்கடைவதற்கு பாத்திரவான்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. பாருங்க, ஒருவேளை நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய எண்ணங்களில் நாம் மேல பார்த்துட்ட இந்த ஒரு ஜீவனை அழிப்பதற்கு உண்டான விஷயத்துல, சரீரத்தை அழிப்பதற்கு உண்டான விஷயத்துல நம்ம அதிக பிரயாசம் எடுத்துட்டு இருந்தோம் காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நேசகுமாரனுடைய கனம் மகிமை அழியாமை சாகாமையில் என்ன பண்ண முடியாதுங்க, பங்கு பெற முடியாது. அடுத்ததுங்க, எனினும் கர்த்தர் மிகவும் இரக்கமுடையவராக காணப்பட்டு தம்மிடத்திலான இவர்களது நேர்மையை குறித்து பரீட்சிக்கின்றவராய் இருப்பார். இவர்களில் அநேகர் இறுதியில் உண்மை உள்ளவர்கள் என்றும் நேர்மை உள்ளவர்கள் என்றும் நிரூபிக்கப்படும்போது இவர்கள் தாங்கள் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கென அழைக்கப்பட்டு அந்த உடன் சுதந்திரத்தை இழந்து போனாலும் கூட இவர்கள் நித்திய ஜீவன் அருளும்படும்படிக்கு கர்த்தர் செய்வார். உங்களுக்கு கிருபை செய்றார். அதாவது எதற்கு இல்லைங்க, நம்ம பார்த்த 144,000 பேர்ல ஒருத்தராக இல்ல, மாறாக இரக்கத்தின் மித்தம் அவர்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வாய்ப்பை அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறார். அப்ப நம்முடைய ஓட்டம் எதற்குங்க, நம்முடைய இலக்கு 144,000 பேர்ல அந்த ஒரு அழியாமை கனம் மகிமை நாமும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். மாறாக இந்த ஒரு இரக்கம் படும்படியான வகுப்பா இந்த ஒரு இரக்கத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கும் உபத்திரவம் இருக்கு. அங்க போய் என்ன பண்ணுங்க, தங்களுடைய மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ அப்ப அங்க போய் மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு இப்ப நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் மகிமையை குறித்து
இப்பவே என்ன பண்ணிடலாங்க, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய பலியின் ஜீவியத்தை சரியாக அங்க செய்து முடிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு கிரியை, இந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றதுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு 1,44,000 பேர்ல ஒருத்தராக அங்க இருப்பது இல்லை அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப நம்ம எல்லாருமே இந்த ஒரு உண்மை அஸ்திபாரத்தின் மேல் தான் கட்டடம் கட்டக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். என்ன உண்மை அஸ்திபாரங்க? இயேசு கிறிஸ்து என்னும் உண்மையான அஸ்திபாரத்தின் மேல் தான் கட்டடத்தை அங்க எழுப்பக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். ஸோ இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சரியற்ற விதத்துல அங்க கட்டக்கூடியவங்களாக மரம், புல், வைக்கோல் இதன் மூலம் அவர்கள் கட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா இந்த ஒரு 1,44,000 பேர் வகுப்பாரில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் அந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேல்தான் கட்டடம் போறாங்க. அவங்க எதுல போட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்கள் மூலம் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் அந்த கட்டடத்தை எழுப்பக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. அஸ்திபாரம் ஒண்ணுதான், 2 பேருக்கு வேறு வேறு அஸ்திவாரம் இல்ல, அஸ்திவாரம் ஒண்ணுதான். இதில் கட்டி எழுப்பும் போது நாம் எதில் கட்டக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரே. ஸோ இது ஒரு முக்கியமான அதிகப்படியான ஒரு எச்சரிப்பாக அங்க சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஒருவேளை உண்மை பரிசுத்தவான்கள் நாம் கட்டக்கூடிய அந்த ஒரு கட்டடம் அது விலையேற பெற்ற கற்கள்னாலும், வெள்ளியினாலும், பொன்னினாலும் அங்க காணப்படணும். ஸோ இவ்விதம் அங்க ஜொலிக்கக்கூடியவங்களாக நாம் அங்க காணப்படல, அந்த ஒரு கட்டடம் இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அது ஒருவேளை வைக்கோலா இருக்கலாம், அல்லது மரமா இருக்கலாம், அல்லது புல்லாக அங்க காணப்படலாம் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த ஒரு வித்தியாசத்தை யாருக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நமக்கு நாமே தான் அங்க ஒப்பிட்டு அங்க பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதற்கு வந்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது யோசேப்பு அந்த ஒரு ஆளுகைக்கு வந்துட்டாங்க. யோசேப்பு வெகுமதிகளை இப்ப வழங்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. இந்த ஒரு வெகுமதிகளை அவர் வழங்கும் போது சில வித்தியாசங்களை அங்க காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறார். இவ எகிப்துக்கு ஒரு அதிபதியா அங்க காணப்படுறாரு. அவருடைய சகோதரருக்கும் என்ன பண்றாருங்க, இப்ப ஒரு அதிபதியா அங்க காணப்படுறாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இவர்கள் சகோதரர் இவருக்கு செய்த தீமைகளை யோசேப்பு என்ன பண்ணிருக்கலாங்க? சற்று யோசிச்சு பார்த்திருக்கலாங்க. நம்ம எல்லா விதத்திலும் இவர்களுக்கு சாதகமா இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நம்மை விற்று போட்டுட்டாங்க, நம்மளை துன்பப்படுத்தினாங்க. இப்ப எகிப்து அப்படின்றது ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில அவருடைய சகோதரர்கள் அங்க வந்திருக்காங்க. இப்ப யோசேப்பு என்ன பண்ணிருக்கணுங்க? உண்மையாலுமே ஒரு மனுஷன் இப்ப நாமளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோங்க? என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிருபை காமிக்க மாட்டாங்க. நம்முடைய சொந்த தேசத்துல இருந்து தகப்பன் நமக்கு ஃபேவரட்டா இருக்கக்குள்ளே நம்மளை துரத்தி விட்டாங்க. இப்ப இவங்களுக்கு உண்றதுக்கு உணவு இல்லை, இவங்க ஜீவிப்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இப்ப என்ன பண்ணிருக்கலாம் யோசேப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களை விரட்டி விட்டு இருக்க முடியும். ஆனா அவர் அப்படி பண்ணலைங்க. என்ன பண்ணிருக்காருன்னா அவர்கள் மீது இரக்கம் காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இங்க சகோதரர் இதுக்கு பேசும்போது சொல்றாரு, ஆட்சி பார்வோனுடையதாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாவர் மீதும் கிருபை பொழியக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஸோ அப்ப பார்வோனுடைய அதிகாரத்தில் அது வந்துட்டாலும் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க கிருபை செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காரு. ஸோ இப்படியாகவே யோசேப்பு அந்த ஒரு சாதகமற்ற நிலைமையில என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்கள் ஜீவன் போகும் மட்டும் அவர்களை விரட்டி இருக்கலாம். ஆனாலும் யோசேப்பு என்ன பண்ணலைங்க, அப்படியாக செய்யல. அதே போல சபை வகுப்பாராகிய நாமும் கூட எந்த சாதகமான சூழ்நிலையும் சாதகமற்ற சூழ்நிலை இருந்துட்டாலும் தன்னுடைய உடன் சகோதரர்கள் ஆகாரத்தின் பஞ்சத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்து உதவக்கூடியவங்களாக அங்க காணப்படும் அன்பான சகோதர சகோதரே. இங்க சொல்லிட்ட ஆகாரம் அங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்திய ஆகாரம் அப்படின்னு பார்க்கிற அன்பாங்களே. ஸோ யார் ஒரு சத்தியத்துல அங்க வாஞ்சியா இருந்து அவர்கள் கிடைக்காத பட்சத்துல காணப்படுறாங்களோ அவங்களுக்கு இப்பேற்பட்டதான ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் யோசேப்பு அங்க காணப்படுறார். உண்மை பரிசுத்தவான்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கே உண்டான வாய்ப்பில் அங்க காணப்படுறாங்க. ஸோ அப்ப யோசேப்பு எல்லா விதத்திலும் நல்ல குணங்களை அவர் காமிக்கக்கூடியவராக இருக்கிறது போல சபையும் அங்க காணப்பட்டுட்டாங்க அப்படின்னா இவர்கள் யோசேப்பு அங்க ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டது போல இவர்களும் கர்த்தராகிய இயேசுவர் கூட அந்த ஒரு ராஜ்யத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா
அங்க வெளிப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க. இதற்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,44,000 ஒருத்தராக நாம் இருந்தாதான் இந்த ஒரு கிருபையான ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியுங்க, மற்றவர்கள் மீது நாம் பொழிய முடியும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ இங்கே சகோதரர் பேசும்போது அந்த ஒரு எகிப்து ஜனங்களுக்கு யோசேப்பு படியெழுக்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலை பிளஸ் சரீரம் என்ன பண்றாங்க, அவர்கள் படியெழுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க. அதே போல அவருடைய சகோதரர்கள் மற்ற சகோதரர்கள் யாரை அடையாளப்படுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேல்கள் மீதும் இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஆளுகை செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ அவர்களுக்கும் யோசேப்பு என்ன பண்றாருன்னா அங்க படியெழுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. மாறாக பென்யமீனுக்குங்க, பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமான உணவுகளை அவர் கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறார். ஸோ இதை அங்க சகோதரர் எதற்கு அடையாளமாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நிழலில் வரக்கூடிய இந்த ஒரு உபத்திரவத்தின் மகனாகிய பென்யமீன் கர்த்தருடைய ஜனங்கள், அதாவது அவருடைய சகோதரர்கள் மத்தியில தான் அவர் காணப்பட்டுட்டாரு. அவர் உபத்திரவத்திலிருந்து அங்க வந்ததுனால யோசேப்பு என்ன பண்றாருங்க, 5 மடங்கு அதிகமா தராருங்களா? அப்படி இல்லைங்க. ஸோ அந்த ஒரு பலியின் உடன்படிக்கையில வாழ்ந்த அந்த ஒரு பரிசுத்தவான்களா இருந்தது நிமித்தம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசேப்பு பென்யமீனுக்கு என்ன பண்றாருங்க, 5 மடங்கு அதிகமான உணவுகளை அவர் அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இது எதற்கு அடையாளமாக அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர் பேசும்போது சபை அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்சி தளத்தில் இருக்கும்போது உயர்வான நிலையில் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது ஆசீர்வதிக்கும் போது இந்த ஒரு மகா உபத்திரவத்திலிருந்து வந்த அந்த ஒரு பென்யமீன் வகுப்பாருக்கு என்ன பண்றாருன்னா அவங்க ஏற்கனவே ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கே உண்டான கனத்தையும் அவளுக்கே உண்டான ஆசீர்வாதங்களையும் என்ன பண்றாருங்க அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறார். ஸோ அதுதான் அவங்களுக்கு 5 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இவர்களும் ஆவியினால ஜனிப்பிக்கப்பட்டிருக்காங்க, இந்த ஒரு பலியின் ஓட்டத்துல ஓடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்ற சகோதரர்களை காட்டிலும் பென்யமீனுக்கு அதிகப்படியான அந்த ஒரு கிருபைகளை அங்க கர்த்தர் கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ இது யாருக்கு அப்படின்னா பென்யமீன் வகுப்பாருக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தலை பிளஸ் சரீரம் மேசியாவினுடைய ராஜ்யத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ராஜரீகம் பண்ணக்கூடியவராக அங்க காணப்படுறார். இப்பயும் நம்முடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய அழைப்பு 1,44,000 பேர்த்துல ஒருத்தர் அப்படின்னு பார்க்கிறோம். மாறாக இப்ப பார்த்துட்ட பென்யமீன் வகுப்பாருக்கு அங்க இல்ல, மாம்சத்தை அழிக்கக்கூடிய வகுப்பார் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல நாம் அதை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இது அடுத்த நிழல். 2வது நிழல் நம்ம சுருக்கமா பார்த்து முடிக்கலாம். 2வது நிழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தது திரள் கூட்ட வகுப்பாருக்கும் சபை வகுப்பாருக்கும் நிழலா எடுக்கலாம்னா யாரை நம்ம அதிக நிழல் எடுப்போங்க? எலியா, எலிஷா. வேறங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னும் வேற ரெபேக்கால் தோழி வகுப்பாருங்களா? பிரியமானவர்களே, நம்ம இங்கே யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய ஆடு, போக்காடு, இவர்களை குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு பாடத்தை முடிக்கலாம் பாருங்க. ஸோ இப்போ சகோதரர் பேசும்போது ஆரம்பத்திலே அங்கே சொல்றாரு, ஸோ இப்போ கூடாரத்தின் வாசல்ல 2 ஆடுகளையும் கொண்டு வந்து அவர் நிறுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு. 2 ஆடுகள்ல சீட்டு போடும்போது தான் என்ன ஆகுதுங்க, எது கர்த்தருடைய ஆடு எது போக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தெரியுது. ஸோ இந்த விஷயத்துல அங்கே சகோதரர் அங்கே பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அப்போ இந்த ஒரு வெள்ளாட்டு கடாக்கள் தற்காலத்தில் உள்ள கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட வகுப்பார் எல்லாரையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கு. மாறாக கர்த்தர் என்ன பண்றது இல்லைங்க, இவங்க கர்த்தருடைய ஆடு இவங்க போக்காடு அப்படின்னு சொல்லிட்டு யார் பிரிக்கிறது இல்லைங்க, கர்த்தர் பிரிக்கிறது இல்லைங்களா? இதுதான் அங்க முக்கியமான விஷயமாக அங்க சகோதரர் பேசுறாரு. 2 வகுப்பார் 2 வித ஆடுகள்ல அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுறாரு. 2 பேருமே ஒரே விதமான அர்ப்பணிப்புக்குள்ளாக ஒரே விதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போவதற்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, அங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஒரு வாய்ப்பை பிரித்துக்கிறது யாருங்க, நாம தான். அங்க சகோதரர் பேசும்போது அதாவது சீட்டு போடுறதுனால தானே இந்த ஒரு பிரச்சனை வருது. பிரியமானவர்களே, சீட்டு போட்டுட்டாலும் அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வது யாருங்க,
2 ஆடுகள்ல ஏதோ ஒரு ஆடு தான். ஸோ அதே போல இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வந்துடுறோம். ஆனா இந்த ஒரு வாய்ப்பில் கடந்து போவதற்கு யாருக்கு அதிகப்படியான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தாங்க. அப்போ நாம் கர்த்தருடைய ஆடுகளா இருக்கமா இல்ல போக்காடாக காணப்படுறோமா அப்படின்றத அந்த ஒரு வாய்ப்புக்குள்ளாக அனுபவம் நமக்குள்ளாகத்தான் அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப கர்த்தருடைய ஆட்டினுடைய அனுபவங்கள் காளையினுடைய அனுபவங்களுக்கு எல்லா விதத்திலும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துல்லியமாக பொருந்தக்கூடியதாகவும் துல்லியமாக பின்தொடரக்கூடியதாகவும் அங்க காணப்படும். ஆனா போக்காடு வகுப்பார் என்ன பண்றதில்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க கர்த்தருடைய ஆட்டையோ அந்த ஒரு காளை பலிக்கு ஈடாகவே என்ன பண்றது இல்லைங்க, இணங்குறது இல்லை அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. இதுல இன்னொரு கேள்வி எங்க சகோதரர் கேட்கிறாரு, ஏங்க காளையும் அங்க வந்துட்டு உள்ளார போறதில்ல, கர்த்தருடைய ஆடும் உள்ளார போறதில்ல, அதே போல இந்த ஒரு போக்காடும் என்ன பண்றது இல்லைங்க, பலி செலுத்துறதுக்கு உள்ளார போறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி திரள் கூட்டம் சபையை நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு அன்பானவர்களே, அதுக்கு தான் அங்க சகோதரர் சொல்றாரு. ஸோ காளையினுடைய ரத்தம் எப்படியாக போய் உள்ளார தெளிக்கப்பட்டதோ, அப்ப 3மே என்ன பண்ணலைங்க, அங்க ஒரு பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அது கடந்து போகல. மாறா ஆசாரியன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காளையினுடைய ரத்தத்தையும் உள்ளார கொண்டு போறாரு, ஆட்டினுடைய ரத்தத்தையும் என்ன பண்றாருங்க உள்ளார கொண்டு போறாங்க. அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம் எல்லாருமே பொதுவாகத்தான் நமக்கு என்ன ஆகுதுங்க, சத்தியம் அங்க கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுது. இதுல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணலைங்க அங்க இல்லை அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இதில் இந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வது நம்முடைய கருத்துல இருக்கிறதுனால அன்பானவர்களே, நாம் தான் என்ன பண்றோம்னா சில விஷயங்கள்ல விழுந்து போகக்கூடியவங்களாக சில விஷயங்கள்ல தவறு விடக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இந்த ஒரு சுயத்தை பலி செலுத்தாத திரள் கூட்ட வகுப்பார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது முழுமையான அர்ப்பணிப்பை அவர்கள் வந்துட்டு இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. தங்களுடைய ஜீவியங்களை முழுமையாக என்ன பண்றல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலி செலுத்துவதற்கு அங்க கடந்து போறதில்ல. இதனால அநேக அனுபவங்களை இவர்கள் இழந்து போகக்கூடியதாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப இந்த ஒரு அனுபவங்களை நாம் தற்காலத்தில் இழந்து போகக்கூடியவங்களாக காணப்பட்ட அப்படின்னா நம்ம என்னவாக முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு 1,44,000 பேர்ல ஒருத்தராக அங்க இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இது அனுபவங்கள் சொல்றீங்களே, என்ன அனுபவத்தை நம்ம வாங்குறதுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன அனுபவம் வாங்கணுங்க? நம்ம இப்ப 3 இதுலயுமே சில அனுபவங்கள் வாங்கணும்னு சொல்றீங்க. எந்த விதமான அனுபவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்? பிரியமானவர்களே, எங்க சகோதரர் அதிகமா பேசியிருக்காரு. கடைசியா சொல்லிட்டு இந்த ஒரு அனுபவங்கள் அப்படின்னா கர்த்தர் வாங்கின அதே அனுபவங்கள் நமக்கு அங்க கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாங்க, நாம் இந்த ஒரு அனுபவத்தில் கடந்து போறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த அந்த ஒரு ஆடு துல்லியமாக கர்த்தருடைய அனுபவத்தை அப்படியே பெறக்கூடியதாக அங்க காணப்பட்டுச்சு. ஸோ இந்த ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளாக அங்க கடந்து போய் கொண்டு இருக்கு அப்படின்னா நான் ஓடினதும் ஓடுகிறதும் நான் பிரயாசப்பட்டதும் என்ன ஆகலைங்க, வீண் ஆகலை அப்படின்றத அந்த ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக நம்ம அங்க கடந்து போகலாம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இந்த ஒரு பலியின் வாழ்க்கை நமக்குள்ளாக அங்க கடந்து போகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அந்த ஒரு போக்காடு யார் வசத்தில் அங்க ஒப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சாத்தானுடைய வசத்தில் அங்க ஒப்பு கொடுக்கப்படக்கூடியதாக அங்க காணப்படுது. அது அங்க சகோதரர் சொல்லும்போது அசசேலுக்கு அது என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒப்பு கொடுக்கக்கூடியதாக அங்க காணப்படுறார். இந்த ஒரு அசசேல் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருளின் அதிபதியாகிய சாத்தானை அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எல்லா விதத்திலும் தங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு சிலாக்கியங்களை இழந்து போனதுனால இந்த ஒரு ஆடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தானுக்கு அது ஒப்பு கொடுக்கப்படக்கூடியதாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இதையெல்லாம் சகோதரர் சொல்லிட்டு யார் ஒரு சுயத்தை சரியாக பலி செலுத்தாது விட்டுட்டாங்களோ அவங்க என்ன பண்ண முடியாதுங்க, கர்த்தருடைய ஆடு வகுப்பாராக கண்டிப்பாகவே அங்க இருக்க முடியாது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ சரியான விதத்தில் தங்களுடைய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை நிறைவேற்றக்கூடியவராக இல்லை அப்படின்னா அவர்கள் 1,44,000 பேர்ல ஒருத்தராக இருக்கவே முடியாது அப்படின்றதையும், அதே போல அடுத்தது பார்க்கும்போது இவர்கள் சாத்தானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்க, தானா பலி செலுத்துவதற்கும் அவங்க சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பலியாவதற்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
அதாவது சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலி இருக்கு. ஸோ இதை காட்டிலும் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்து பலியாகிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பிரியமானவர்களே, அங்க பார்க்கும்போது ஸோ அப்ப அர்ப்பணம் பண்ணி தானாய் மனமும் வந்து பலி செலுத்திட தவறுகிற வகுப்பார் தான் என்ன பண்றாங்கன்னா சாத்தானுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ இவங்க அர்ப்பணிப்பின் நோக்கத்தை உணர்ந்து தானாக இவர்களாகவே பலி ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் தான் 1,44,000 பேர்ல ஒருத்தர். ஸோ வற்புறுத்தி பலியாகக்கூடிய வகுப்பார் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திரள் கூட்ட வகுப்பார் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இவர்கள் என்ன பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்திற்காகவும் கர்த்தருடைய கட்டளை பின்பற்றுவதற்கும் இவங்க வருத்தப்பட மாட்டாங்க. இன்னுமாக ஒரு வார்த்தை எங்க சகோதரர் பேசும்போது இவங்க கர்த்தருடைய நீதியின் கொள்கை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம அடிக்கடி என்ன பண்ணுவோங்க, பொன்னான பிரமாணத்துல நீதி அன்புன்னு சொல்லிட்டு அங்க பேசுவோம். ஸோ சகோதரர் அதே தான் அங்க பேசுறாங்க. இவங்க நீதியின் திவ்ய தரநிலை குறித்து முறையாக உணர்ந்து கொள்ளாத ஒரு வகுப்பாராக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறேன்வாங்களே. அப்ப பாருங்க, இந்த ஒரு நீதி மற்றும் அன்பை குறித்தான சரியான அறிவை நாம் பெற்று அங்க கடந்து போறோமா அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்ப இறுதியாக அங்க சகோதரர் பேசும்போது அதான் சொல்றாங்க, இந்த புறக்கணிக்கப்பட்ட வகுப்பாரில் அநேகர், புறக்கணிக்கப்பட்ட வகுப்பார் அப்படின்னா இவர்களாகவே என்ன பண்றாங்க, தங்களுடைய வாய்ப்பை இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. இந்த ஒரு வகுப்பா கடந்த காலங்களை விட இந்த ஒரு யுகத்தில் என்ன ஆகுறாங்க, அதிகமாக அங்க காணப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல நம்ம படிப்போம். ஸோ அப்ப உண்மை பரிசுத்தவான்கள் அவங்க எப்படியாக அங்க ஜீவிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதே போல இந்த ஒரு 2ஆம் வகுப்பார் அவருடைய ஜீவியம் எப்படியாக அங்க காணப்படும் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தல படிப்போம். அது நேரம் நமக்கு அதிகமாக ஆயிடும். ஸோ அங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்க்கலாம். பாருங்க, இவர்களில் பெரும்பானவர்கள் முந்தைய யுகத்தை காட்டிலும் இப்பொழுது இந்த ஒரு யுகத்தின் முடிவிலே அதிகமாக காணப்படக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு வகுப்பா பாவத்தை அதிகமாக விரும்பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு கர்த்தருடைய வாய்ப்பை இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ ஜீவியத்தின் கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் வஞ்சனையினாலும் என்ன பண்றாங்கன்னா அதிக அளவுல பாரம் அடைந்து என்ன பண்றாங்கன்னா அனைத்தையும் விட்டுட்டு நான் பலி செலுத்திட்டுன்னு வந்த பிறகு என்ன பண்றாங்க, அதை பற்றி கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இவர்கள் கர்த்தருடைய அடிச்சுவிட்டை சரியான விதத்தில் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பூண்டுட்டு என்ன பண்றாங்க, அவற்றில் சரியாக செய்யாதவர்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையில போதுமான அளவு உண்மையா இராதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை அங்க லாஸ் பண்ணக்கூடியவங்களாக இழந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த நாள்ல அதிகப்படியான எண்ணிக்கை இங்க காணப்படுது அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, ஒருவேளை நம்முடைய ஜீவியம் அவ்விதமாக அங்க போய்விடுமா அப்படின்றத நிதானித்து உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு உபத்திரவம், இந்த ஒரு மாம்சத்தை அளிக்கக்கூடிய விஷயங்கள் தற்காலத்து கர்த்தருடைய ஆடுகளுக்கு மிக முக்கியமானதாக அங்க காணப்படும். ஸோ எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லைங்க, பயப்பட தேவையில்ல. கர்த்தருடைய ஆடுகளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது ஏற்ற காலத்துல எல்லா விதத்திலையும் போஷிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய சுயத்தை பலி செலுத்தக்கூடியவங்களாகவும் நம்முடைய சரீரத்தை சரியான விதத்தில் அழிக்கக்கூடியவங்களாகவும் நம்ம காணப்பட்டு அப்படின்னா நாம் பார்த்துட்டு அந்த ஒரு 1,44,000 பேர்ல நாமும் ஒருத்தர் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஸோ மாறாக இந்த ஒரு மாம்சத்தை இங்கு நம்ம அழிக்கல அப்படின்னா இந்த ஒரு போக்காடு சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்க போய் அனுபவங்கள் அடிகள் வாங்கிட்டு திரும்பவும் எங்க வருதுங்க, கர்த்தருடைய சன்னதிக்கு அது வரக்கூடியதாக அங்க காணப்படுது. ஸோ மீண்டும் போய் அனுபவம் வாங்கிட்டு வர்றதுக்கும் இருக்கக்குள்ளேயே அனுபவத்தை வாங்கிட்டு தலையோடு கூடிய சரீரமா போயிடுவதற்கு என்ன இருக்குங்க, வித்தியாசங்கள் அங்க காணப்படுது அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு வித்தியாசத்தை அங்க அப்போஸ்தலன் நாங்க பேசும்போது பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனாலும் ஒருவனே கிரீடத்தை பெறுவான் என்று அறியீர்களா அப்படின்னா அந்த ஒரு கிரீடத்தை பெருவண்ணமாக நம்முடைய ஓட்டம் அமைந்து கொள்ள நம்ம என்ன பண்ணா அனுதினமும் அங்க பிரயாசப்படணும். எப்பேற்பட்ட பிரயாசம் அப்படின்னா நான் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாக அமைந்து விடாதபடிக்கு என்ன பண்ணுங்க,
நாம் அதிக பிரயாசங்கள் எடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ அதில் அதிகப்படியான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய காலத்தில் அநேகர் விழுந்து போவதற்கு ஏதுவான அந்த ஒரு விஷயங்கள் கடந்து வருது. இதில் வீழ்ந்து போகக்கூடிய ஒரு நபராக நாம் இல்லாமல் அந்த ஒரு 1,44,000 ஒரு மகிமை பெற்றுக்கொள்ளக்கூடிய அங்கமாக இருப்பதற்கு நாம் அதிகப்படியான பிரயாசங்கள் எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஒரு பிரயாசத்தை தேவன் தாமே நாம் யாருக்கும் வாய்க்க செய்வாராக. ஆமென்.